நாங்க இப்ப இருக்க சூழ்நிலை நாம் தமிழர் கட்சிக்கு தாங்க செலுத்தலான் இருக்கோம். என்ன காரணம்? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாத்தையும் இது ஒரு 60-70 வருஷமா இந்த நிலத்தை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னும் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை காப்பாத்தணும்னா சீமான் நாம் தமிழர் கட்சி தவிர வேற எந்த கட்சியுமே கிடையாது. ஒருத்தர் இப்ப வந்திருக்க விஜய் கூட அதை பத்தி அவர் நினைச்சு பார்க்க கூட நேரம் கிடையாது. அவரு ஒரு மாதிரி போறாரு. அதனால 60-70 வருஷமா அந்த நாட்டை அழிச்சதை தவிர இந்த திராவிட கட்சிகள் வேற எதுவுமே செய்யல. எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, எல்லாத்தையும் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. மலையில இருந்து, மண்ணுல இருந்து, தண்ணியில இருந்து, பஸ்ல இருந்து, போக்குவரத்துல இருந்து, ஆசிரியர்ல இருந்து எல்லாத்தையுமே தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. எதுக்குதான் தமிழ்நாடுன்னு ஒண்ணு பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. பஸ்ல இருந்து தமிழ்நாடுன்ற பேர் கூட எடுத்துட்டாங்க. அதனால நாம் தமிழர் கட்சி வந்தால் மட்டுமே தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும், இந்தியாவே காப்பாற்ற முடியும். இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வர்றதுனால பெரும்பாலான சீமானுடைய வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லைங்க. அங்க நடத்துற ஒவ்வொரு மாநாட்டிலையும் 5% எங்களுக்கு சேருது. கிட்டத்தட்ட நாங்க 20% கிட்டத்தட்ட நாங்க இந்த 26ல வாங்குவோம். எம்எல்ஏ வச்சீங்கன்னா நாங்க ஒரு 15 பேர் 20 பேர் கட்டாயமா போவோம். ஏன்னா இதை தடுக்கிறதுக்காக தான் இந்த விஜய கொண்டாந்தாங்க ஒழிய அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது, எந்த ஒரு அரசியலுமே கிடையாது. அவங்களுக்கு சினிமாவை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது. விஜய சினிமாவை ஒதுக்கிட்டு பாத்தீங்கன்னா விஜய் யாரு? சினிமா உலகமே ஒருத்தருக்கு கூட ஒரு பைசா உதவி பண்ணதாக சினிமா உலகத்துல யாருமே சொல்ல. அவர் எல்லாருமே ஒரு மாதிரியா திட்டுறாங்களே, பேசுறாங்களே ஒழிய எம்ஜிஆர் போல, அண்ணா போல, ஜெயலலிதா போல சும்மா ஷோ காட்டிட்டு வர்றாங்க. அந்த நல்ல மனுஷனுங்க பேரை கெடுக்கிறதுக்கே விஜய் இந்த மாதிரி அவங்க பேர் சொல்லிட்டு வர்றாரு. ஆனா எல்லாருமே இந்த வாக்கு குறி வச்சு வாக்காளர் நோக்கி போயிட்டு இருக்கும்போது சீமான் வந்து இயற்கை சார்ந்த மாநாடு நடத்தி வாக்கா இருக்காரு, சமூக ஆர்வம் நினைக்கிறாங்களே ஊடகவியலாளர், அதை எப்படி பாக்குறீங்க? ஐயா, நாங்க நினைக்கிறது மாட்டுக்கு ஆட்டுகளை நடத்துறதுக்கு மாநாடு நடத்துறது, இதெல்லாம் காப்பாத்தினாதான் மனுஷன் வாழ முடியும். உயிரினங்கள் இல்லாம மனுஷன் வாழ முடியாது. நீங்க நினைக்கிறாங்க தண்ணியை உறிஞ்சி எடுத்துட்டா வாழ்த்துலாம், முடியவே முடியாது. நிலத்தடி நீர் போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆடு மாடலன்னா மனுஷன் வாழ முடியாது. கொக்கு, குருவி, அணில், தேனி இதெல்லாம் இல்லைன்னா மனுஷன் வாழவே முடியாது. இதெல்லாம் வாழ்ந்தாதான் நம்ம வாழ முடியும். அது செத்துச்சுன்னா நம்ம செத்துருவோம். ஆனா நம்ம செத்து அது இருக்கும், காலம் உள்ள அது இருக்கும். ஆனா அது இருந்தாதான் நம்ம வாழ முடியும். இது எல்லாத்தையும் அடிச்சு விட்டு தனியார் வெளியே வாங்குறேன்ட்டு இங்க இருக்கிற ஆடுல இருந்து, மாடுல இருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அதை மீட்டெடுத்தாதான் இந்த தமிழ் தேசியம் வாழும், தமிழ்நாடு வாழும், இந்தியாவே வாழும். நீ ஆந்திராவில இருந்து பால் வாங்குறிய, ஏன் அந்த பாலை இங்க உற்பத்தி பண்ண என்ன? கர்நாடகத்துல இருந்து வெள்ளம் வாங்குற, ஏன் இங்க வெள்ளம் உற்பத்தி பண்ணலையா? ஒவ்வொரு பொருளுமே எல்லாத்துக்குமே தனியார்ல கொடுத்து தனியார்ட்ட வாங்கிட்டு இங்க தமிழ்நாடு விவசாயி சாவுறான். இங்க சுத்தி இருக்கிற தஞ்சை மாவட்டத்துல இருக்க பைபாஸ் ரோடு போறன்ட்டு இருக்கிற நிலமெல்லாம் அழியுது. தண்ணி போக்குவரத்து, வாய்க்கால், நீர்நிலையெல்லாம் அழிக்கிறாங்க. தண்ணி போறதுக்கு வழியே இல்லாம செய்யறாங்க. இதெல்லாம் காப்பாற்றப்படணும்னா இந்த மாதிரி மாநாடு, தண்ணீர் மாநாடு, மாடு மாநாடு, மலை மாநாடு, இதெல்லாம் தேவை. எங்களுக்கு தமிழர்களுக்கு தேவை. இதெல்லாம் இருந்ததானே நம்ம வாழ்றோம். இப்ப நம்மளுக்கு போற பின்னாடி வர சந்ததிகள் நம்ம என்ன வச்சுட்டு போக போறோம்? என்ன வச்சிருக்கோம்? எல்லாத்தையும் அழிச்சிட்டாப்புல பின்னாடி வர சந்ததி என்ன பண்ணும்? இது நம்மளுக்கு இருக்க முன்னோர் கொடுத்தது, இது நம்மளோட இது கிடையாது. இது 30 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் வாழ போற. அதுக்கப்புறம் வச்சுட்டு போனோம்ல, அழிச்சிட்டு போனா இது எந்த வகையிலுமே அவங்க செய்யறது அரசியல் கிடையாது, அழிவு தான் செய்யறாங்க. இதெல்லாம் காப்பாத்தினாதான் எங்களுக்கு ஓட்டு அரசியலோட மக்கள் அரசியல், இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றப்படணும். முதல்ல மக்கள் ஓட்டுக்காக நாங்க வந்தா அந்த 15 வருஷம் எவன் கூட சேர்ந்துட்டு 10 கோடி கூட 50 கோடி கூட இன்னைக்கு இருக்க 8% ஓட்டு வாங்கியிருக்க சீமான் வாங்கியிருக்கிறதுக்கு அவர் நினைச்சிருந்தா 50,000 கோடி 1000 கோடி வாங்கிட்டு காசை வாங்கிட்டு வித்துட்டு போயிடலாம். ஆனா இந்த மனுஷன் ஒத்த மனுஷன் கத்திக்கிட்டு நிக்கிறார். இந்த தமிழரை காப்பாத்துங்க. இந்த 8-20 மாறுமே தவிர இந்த அடுத்த சொல்ற மாதிரிலாம் சும்மா சப்ப கொட்டு கொட்டிட்டு ஏதாச்சும் காசு வாங்கி தின்ற பேர் தான் அதெல்லாம் பேசுவாங்க. நேர்மையா மனசாட்சியோட எவ்வளவு சொன்னாச்சும் மனுஷன் துட்டு சொல்லுங்க பாப்போம். அது கிடையவே கிடையாது. ஏன்னா சீமானை வந்து நாம் தமிழர் கட்சி வந்தாதான் தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியும். இப்ப நிறைய இடங்கள் வந்து சந்திக்கிறீங்க இல்லையா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? சீமானுக்கு வாக்கு செலுத்த தயாராயிட்டாங்களா? இல்ல, அது முழுக்க எல்லாருமே முதல்ல வந்து
நாம் தமிழர் கட்சா நாம் தமிழர் கட்சான்னு கேட்டவங்க 8 வந்துச்சு. இப்போ அவர் வந்தாதாங்க நம்ம எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும். ஒரு ஊர்ல நம்முடைய உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 5 பேர் 10 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த பூத்துல நம்முடைய வாக்குகள் பாத்தீங்கன்னா 300 பேர் 400 பேர் இருக்காங்க. இப்ப யாரு போட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. உறுப்பினர் இருக்கிறது ஒரு பக்கம், செயல்படுறது ஒரு பக்கம். மக்கள் நேசிக்கிற தலைவராக சீமான் அண்ணா வந்துட்டாங்க. அதனுடைய பிரதிபலிப்பு தான். இப்ப எல்லாருமே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் வருது. அண்ணன் சீமான் 5 ஆண்டுகள் வேலை செய்யறாரு. மற்ற அரசியல் கட்சிகள் 5 நாள நம்பி இருக்கிறாங்க. எதுக்கு? பணத்தை கொடுத்து வாங்கிடலாங்கிறதுக்காக வேண்டி. இப்ப வாக்காளர் படிவம் எல்லாம் சரி பார்க்கறாங்க, ஜனநாயகம் சொல்றாங்க. அது 1000க்கும் 500க்கும் ரொம்ப ஈஸியா விலைக்கு வாங்கிடுறாங்க. 234 தொகுதிகள்லயுமே குறுநில மன்னர்களாக ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த தொகுதி மக்களை வாங்குவதற்கு. அவங்களுக்கு தேவை 117 சீட்டு. அந்த 117 சீட்டை அப்படியே விலைக்கு வாங்குவதற்கான எல்லா ஏற்பாடும் இருக்குது. இந்த இடத்தை தான் நாம் தமிழர் கட்சி உடைக்குது. போகிற இடம் எவ்வளவு முக்கியமோ அதை விட போகிற பாதை முக்கியம். அதுதான் இங்க முக்கியம். இப்ப உடனடியா ஆட்சிக்கு வரணுங்கிறதுல நோக்கம். அவங்கெல்லாம் சிஎம் ஆகணும், அதான் நோக்கம். நமக்கு சிஎம் ஆகணும்ல, இந்த நாட்டை ஆளணும். இன்னும் சொல்ல போனா எடப்பாடியா இருந்தாலும் சரிதான், அல்லது ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் சரிதான். இதுக்கு முன்னாடி வேணா பதவிக்காக நின்றுக்கலாம். இப்ப தேர்தலை சந்திப்பது பதவிக்காக இல்ல, பயத்துக்காக. ஏன்னா அவ்வளவு தவறுகள் இருக்கு. அந்த தவறுகள்ல இருந்து மீளணும்னா அவங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆகணும். அதுக்காக எல்லா வேலையும் செய்யறாங்க. மக்கள் வறுமையில இருக்காங்க. வறுமையில இருக்க மக்களை பணத்தின் மூலம் வாங்குவதற்கு முயற்சி பண்றாங்க. அந்த இடத்தான் அண்ணன் சீமான் 36 லட்சம் வாக்காளர்களை வென்றெடுத்திருக்காங்க. 1 கோடி வாக்காளர்கள் வரும்போது தமிழ்நாடு நம்ம பக்கம் நிக்கும். அதுதான் இங்க முக்கியம். அப்ப நம்ம உடனடியா இன்னைக்கு நாளைக்கே சிஎம் ஆகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறத விட இந்த கட்டமைப்பு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் நாம் தமிழரோட மத்த இதுக்கு வாய்ப்பே இருக்காது. இதெல்லாம் நாடு இருந்த உண்மைதான். இந்த எலெக்ஷன் கமிஷன் இப்போ ஓட்டுக்காக வேண்டி ஒரு ஷிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுல மிகப்பெரிய குளறுபடி இருக்குங்க. அதுல எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு எங்க அப்பா எனக்கு இப்ப 65 வயசு ஆகுதுங்க ஐயா. இப்ப எங்க அப்பா செத்து 60 வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவுடைய ஓட்டு லிஸ்ட் எடுத்துருவானா நான் எங்க எடுத்து தருவேன்? எங்க அம்மா செத்து 35 வருஷம் ஆச்சு. அவங்க ஓட்டு லிஸ்ட் நம்பர் கேட்டாங்கன்னா இதுல மிகப்பெரிய ஏமாத்து வேலை, பிராடுத்தனம் தான் நிக்குதுங்க. எங்களுக்கு இதுல முழுக்க இந்த எலெக்ஷன் கமிஷன் மேல நம்பிக்கையே இல்லைங்க. எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. எலெக்ஷன் கமிஷனு என்ன இந்தியாவுடைய சுதந்திர நாட்டுல எதுவுமே கட்டுப்படாத ஒரு எலெக்ஷன் கமிஷனா இத மாறி வச்சிருக்காங்கன்னா எப்படி இது வச்சிருக்காங்க? யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன்? நேர்மையா நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் நேர்மையா நடக்காதுன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இதுல வாய்ப்பே கிடையாதுங்க. இவங்க கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன் என்ன சொன்னாலும், சட்டம் என்ன சொன்னாலும், போலீஸ் என்ன முயற்சிகள் பண்ணாலும் இது ஒரு முயற்சி தானே ஒழிய தவறுகள் மாற போறது இல்ல. இது நாடு இருந்த உண்மை. இப்ப எந்த இடத்துல மாற்றம் வரணும்னா ஒரு நல்ல தலைவன் நினைத்தால் மக்களுக்கு வாக்கு கொடுக்குமாலும் வாக்குகளை வாங்க முடியுங்கிறத தமிழகத்தில் நிரூபித்த ஒரு தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த அடிப்படையில இப்படி ஒரு தலைவன் இல்லாமல் இப்படி ஒரு தேர்தலை நம்ம சந்திக்க முடியாது. தேர்தல் தலைவனுக்கு முன்னால் அந்த எல்லாரும் தோத்து போறாங்க. தேர்தல் கமிஷன் தோத்து போகுது, போலீஸ் தோத்து போறாங்க, சட்டம் தோத்து போகுது. தலைவன் ஜெயிச்சிட்டு இருக்காரு, அண்ணன் சீமான் ஜெயிச்சிட்டு இருக்காரு, தெளிவா இருக்காரு. நான் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டேன். வாக்குக்கு காசு வாங்குறவன் அந்த உன்னை 5 ஆண்டுகள் அடிமையா தான் வச்சிருப்பான். அந்த இடம் தான் ரொம்ப சிக்கல். இருக்கும் போது திரைக்கவர்ச்சியில சீமானுடைய வாக்கு பிரிச்சிருவாங்களா? எம்ஜிஆர் ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் அரசியல் வளர்ந்தவர். எம்ஜிஆரால திமுக வளர்ச்சி, திமுகனால எம்ஜிஆர் வளர்ந்தாரு. சமகால நடிகர்கள் தான் எம்ஜிஆர் சிவாஜியும். சிவாஜியால முடியல. சமகால நடிகர்கள் தான் ரஜினிகாந்த் கமலஹாசனும். ரஜினி வரவே இல்லை, கமலஹாசனும் முடியல. சமகால நடிகர்கள் தான் அஜித் விஜயும். அஜித் ஒதுங்கி இருக்கிறாரு, விஜய் வந்திருக்கிறாரு. அப்ப மக்கள்கிட்ட ஒரு 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 மனிதனை நேசிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவங்களை வைத்து நம்ம என்ன செய்ய முடியும்? மனிதனுக்கு இயல்பாக பண ஆசை இருக்குது, பதவி ஆசை இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு சில பேர வெறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் ஒட்டு மொத்தமா தனக்கு சாதகமாக கொண்டு வர முடியுமாங்கிற முயற்சிய விஜய் செஞ்ச நல்ல நடிகர். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இளைஞர்கள் நேசிக்கிறாங்க. ஆனா அதை ஒரு அரசியலாக கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் குறையோடி கொண்டிருக்கிற சமூகத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிற முயற்சி
அவற்றை இருக்குன்னு நம்ம நம்பல. ஐயா விஜயகாந்துக்கு பின்னாடி இளைஞர்கள் இருந்தாங்க. அவர்களையே அரசியல் படுத்தி எதிர்க்கட்சி தலைவரா வந்ததுக்கு பிறகு கூட ஒரு கட்டம் மேல கொண்டு வர முடியல. இப்ப வர்ற இளைஞர்களை அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தயார் பண்ணுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் பயிற்சி வேணும். அண்ணன் சீமானை பொறுத்தவரையில அந்த அரசியல் பயிற்சி இருக்குது. இன்னும் ஒருத்தவங்க சொல்ல போனா இன்னொரு சீமானே மறுபிறவி எடுத்து வந்தாலும் இருக்கிற சீமானை வெல்ல முடியாது. அப்படி ஒரு அறிவு களஞ்சியம், அப்படி ஒரு பயிற்சி இருக்கிறால்தான் இது ஒரு பெரிய கடல், பெரிய புயல், பெரிய சூழல். இதுல தாக்கு பிடிச்சு நிக்கிறது தான் பார்க்கணும். என்னை பொறுத்தவரையில ஒரு பக்குவம் இல்லாத சூழல், ஒரு பக்குவம் இல்லாத அடிப்படையில தம்பி விஜய் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதுலயும் நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு தாக்கு பிடிச்சு நிற்பாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இதனால் வீணா போவது இந்த இளைஞர்களும் தமிழ்நாடும் தான். ஏன்னா வளர்ந்து வர இளைஞர்களை காட்டாட்டு வெள்ளம் மாதிரி அதை நல்ல பாதைக்கு திருப்பி விடணும். அந்த இடத்த வந்துதான் நம்ம அதையும் சேர்த்து செய்ய வேண்டிய வேலையை இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும்.